இமான் சார், வணக்கம் சார். சொல்லுங்கள். ஸோ காதலர் தினம் 14ஆம் தேதி வருது, உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷலாக இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போ இருக்கவங்க ஸ்பீடாக இருக்காங்க, டக்குன்னு கேட்டு போகிற மாதிரி இருக்குமா, இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமாக கேட்குற மாதிரி இருக்கும்? கஷ்டப்பட்டு ஸ்க்ரீன்லாம் பண்ணோம். இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க? இந்த கேள்விலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடாக இருக்குல்ல, அதுக்கேற்ற சார் போட்டால் நின்று கேட்க போகிறாங்க. இல்லை, போட்டு காமிச்சோமே, நீங்கள் வெளியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அவர் வாயால அந்த மியூசிக்கை சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன். எப்படி நான் மொபைல்ல கேட்டு போறேன். நீங்க அவரை சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு சார், கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்லை சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு இருக்கும் சார். வெறும் இப்போ இருக்கிற நம்ம கண்டெம்பரரி ஆடியன்ஸுக்கு மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார். ஸோ அதனால் என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க கோர் மெலடி கண்டென்ட் ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றது தான் எப்போவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கிறோம் இல்லையே. உள்ளே இருக்க சாக்லேட்டோடைய டேஸ்ட் அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கணும், மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் 2K மாற்றிருக்கோம் சார். அவ்வளோதான்.